ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்சிடி செகண்ட் கிரேட் டீச்சரினுடைய சிவி லிஸ்ட்டு தொடர்பான மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறது சிவி லிஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா அனக்ஷர் 1 and 2 அதை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ சிவி லிஸ்ட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அனக்ஷர் 1 and 2 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் உங்கள் பேர் வந்து எப்படி வரும், எல்லா டீட்டெயில்ஸும் நான் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களுக்கு சிவி லிஸ்ட் வரும்ன்றதையும் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிவி லிஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெமோக்காக காட்டுறேன். இது வந்து எஸ்டிடியினுடைய சிவி லிஸ்ட்டு கிடையாது, பிடிபிஆர்டியினுடைய சிவி லிஸ்ட்டு. சரிங்களா? இதே மாதிரி தான் எஸ்டிடிக்கும் சேம் இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு அனக்ஷர் 1ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களோட ரோல் நம்பர், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், தென் கம்யூனிட்டி, தென் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக, என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி ஏதாவது இருக்குதா, அதாவது பிடபிள்யூடி அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கானது. டெட்டு 2ல் எவ்வளோ குவாலிஃபை இயர், என்ன ஆப்ஷனல் லாங்குவேஜாக நீங்கள் எடுத்தீங்க, அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க் அவார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 2012லேருந்தே கொடுக்குறாங்க. 12னா 5.5 மார்க் கொடுப்பாங்க, 13னா 5 மார்க் தருவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. இன் பார்ட் பியில் ஏவோட மார்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பார்ட் ஏ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பியோட மார்க் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோவா எடுத்துருக்கிறீங்க, இந்த அதாவது 125 பி செக்ஷனு எடுத்தது ப்ளஸ் வந்து அந்த 5 மார்க் வந்து வெயிட்டேஜ், அந்த 2013 டெஸ்ட் பெற்றதுக்கான வெயிட்டேஜ் கிரேஸ் மார்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் டேர்ன், என்ன டேர்னில் வரீங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி வேக்கன்சி, என்ன வேக்கன்சி அடிப்படையில் உங்களுக்கு வந்து பணி நியமனம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, ஷார்ட் ஃபால் வேக்கன்சியாக அல்லது கரண்ட் வேக்கன்சியாக அல்லது பேக்லாக் வேக்கன்சியாக அப்படிங்கிறது டீட்டெயில் இருக்கும். இதில் நீங்கள் சிவி லிஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணி உங்களோட பேர் இருக்கா, அதே மாதிரி நீங்கள் எத்தனாவது கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து அனக்ஷர் 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அனக்ஷர் 2 வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அனக்ஷர் 2ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இதுதான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து போஸ்ட் அப்ளைட் ஃபார் என்ன சப்ஜெக்ட்டுக்காக, கிராஜுவேட் டீச்சர், எஸ்டிடிக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்னு இருக்கும். சரிங்களா? சிவி நம்பர் வந்து உங்களுக்கு அதிலே வந்துடும். நீங்கள் இது வரும் இல்லையா, சிவி லிஸ்ட்டு. ஸோ அதிலே உங்களுக்கான சிவி நம்பரு, டேட் எல்லாம் வந்துடும். அடுத்து உங்கள் ரோல் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷன் நம்பர் ஃபில் பண்ணணும், கேண்டிடேட்டோட நேம் ஃபில் பண்ணணும், ஃபோட்டோ வந்து ரைட் சைடில் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்பெசிமென் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் போடணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் தி வெரிஃபிகேஷன் டீம்மேட், இதெல்லாம் வந்து அஃபீஷியல்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த அனக்ஷர் 2 வந்து இதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த அனக்ஷர் 2. சரிங்களா? இப்படி தான் இருக்கும் அனக்ஷர் 1 அண்ட் அனக்ஷர் 2. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.